அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் கயமை, குறள் எண் 1078. சொல்லப் பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்லப் பயன்படும் கீழ். வாயால் சொல்லி உதவி கேட்டாலே செய்வார்கள் பெரிய மனிதர்கள். கரும்பை பிழிவது போல் நன்றாக பிழிந்து கேட்டால்தான் செய்வார்கள் தீயவர்கள். Great people will help based upon verbal or vocal request itself, but the bad people will help only if they are crushed like sugar cane. இதற்கு என்னுடைய துழிப்பா, சொன்னாலே உதவுவோர் பெரியோர், கரும்பாகி பிழிந்தால்தான் உதவுவோர் சிறியோர். சொன்னாலே உதவுவார் பெரியோர், கரும்பாகி பிழிந்தால்தான் உதவுவார் சிறியோர். இதுல பல விஷயங்கள் இந்த ஒரு குறள்ல சொல்லியிருக்காரு. முக்கியமான ஒரு விஷயம், கிட்டத்தட்ட 2100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மக்கள் கரும்பஞ்சார குடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியுது. கரும்பு எங்கேயோ வெளிநாட்டிலிருந்து நமக்கு வந்ததாக சொல்றாங்க, ஆனா சர்க்கரை. ஆனா உண்மையிலேயே பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் விளைந்த கரும்பை எடுத்து அதை பிழைந்து பிழிந்து அதிலிருந்து சாறு எடுத்து அதை சாராகவும் உபயோகப்படுத்திருக்கலாம், சர்க்கரையாகவும் உபயோகப்படுத்திருக்கலாம், வெல்லமாகவும் உபயோகப்படுத்திருக்கலாம் அந்த காலத்தில். அதைத்தான் ஐயன் சொல்றாரு, கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ்ங்கிறார். கரும்பை எப்படி கொன்னு அதை பயன்படுத்துறாங்களோ அந்த மாதிரிதான் கீழ் மக்களும் புளிஞ்சா, கசக்கி புளிஞ்சா மட்டும்தான் உதவி செய்வாங்கன்னு சொல்றாரு. இரண்டாவது தகவல் என்ன சொல்றாரு, சான்றோரை உயர்தனையா குறிப்பிடுறார். சொல்ல பயன்படுவோர் சான்றோருங்கிறார். இன்னும் சொல்ல போனா குறிப்பிடுதல் போகும்போது குறிப்பால பார்த்தே உதவி பண்ணுவாங்க சான்றோர்கள். அந்த சொல்வதுங்கிறது வாயால சொன்னதா இருக்கலாம், குறிப்பால் சொன்னதா இருக்கலாம். எப்படி சொன்னாலும் அதனால் உதவி செய்பவர்கள் சான்றோர்கள். ஒருத்தனுக்கு ஒரு பண தேவையா இருக்குன்னா அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த சொற்களினுடைய தன்மையை வச்சு, அவனுடைய நிகழ்ச்சியை வச்சு, அந்த கெஞ்சலை வச்சு, அவன் உடம்பு நிற்கக்கூடிய அந்த கூனி குறுகிய அந்த ஒரு உடல் மொழியை வச்சு, முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவத்தை வச்சு, அந்த பாவனையை வச்சு சான்றோர்கள் அவனுக்கு உதவி செய்வார்கள். ஆனா கீழ் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாரு, கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ்ங்கிறார். அங்க அவங்க உயர்தனையா சொல்லல, ஒரு அகிரிணையா உயிர் உள்ள ஒரு கரும்பு மாதிரி, ஆனா விலங்குக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கரும்பு மாதிரி சொல்றாரு. இது பல நேரங்களில் விலங்க மனிதனோட கீழே நினைக்கிறாரா, கரும்பை விலங்கு விட கீழே நினைக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வரும் பயிரை. ஆனா அதுக்கு என்ன விளக்கம் நான் நினைக்கிறேன்னா, அந்த காலத்துல, இந்த காலத்துல, அந்த காலத்துல மனிதர்கள் மிக உயர்ந்த உன்னத நிலையில் இருந்திருக்கிறார்கள். அதற்கு கீழ் விலங்குகள் இருந்திருக்கின்றன, அதற்கு கீழ் பயிர்கள் இருந்திருக்கின்றன. இந்த காலத்துல எல்லாம் மாறிப்போச்சு, கலிகாலம் இல்லையா, மாறிப்போச்சு. அதனாலதான் ஐயன் அப்படி சொல்லியிருக்காரு, மரம்னு சொல்லியிருக்காரு, விலங்குன்னு சொல்லியிருக்காரு, மனிதர்களை விட அவையெல்லாம் சற்றே கீழானது என்று சொல்லியிருக்காரு. ஆனா இந்த காலத்துக்கு அது ஒத்து வராது. மனிதர்கள் அதுக்கெல்லாம் கீழே எங்கேயோ போயிட்டோம், நம்ம புல் பூண்டை விட கீழே போயிட்டோம் இருக்க. சோ அதனால இப்ப உதவி கேட்காம, உதவி கேட்டு செய்யாம இருக்கக்கூடிய கீழ் மக்களுக்காக தான் அரசாங்கம் போடுது இன்கம் டாக்ஸ் ரைடு, இடி, அந்த ஜிஎஸ்டி, லொட்டு எல்லாம் போட்டு பிழிஞ்சுதான் அவங்ககிட்ட இருந்து காசு வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்குது. ஆனா சான்றோர்கள் என்ன பண்றாங்க, ரத்தன் டாட்டா மாதிரி அறக்கட்டளை நிறுவி பணம் பூரா அறக்கட்டளைக்கு போய் அங்கிருந்து உதவிக்கு போகணும்னு செய்யறாங்க. அதுதான் இந்த குறள் சொல்லக்கூடிய அற்புதமான பொருள். சொல்ல பயன்படுவோர் சான்றோர், கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். நான் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள். மருத்துவர் ராம செல்வரங்கம், சேலம் கள்ளக்குறிச்சி. நன்றி. டாக்டர் செல்வக்கல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.